அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநில செயலாளர் விஜயலட்சுமி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை அணியை நியமித்து விஜய் உத்தரவிட்டுள்ளார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணியானது நியமிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்டு அறியலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பிப்ரவரி 2ஆம் தேதி நடிகர் விஜய் தீவிர அரசியல்ல ஒரு புதிய அரசியல் கட்சிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகம் எனும் பெயர்ல அந்த அரசியல் கட்சி இதுவரை இல்லாத அளவுல ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க போகிறது என்றும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படையில இந்த அரசியல் கட்சி செயல்பட போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக அதிகாரப்பூர்வமான அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் 2 வாரங்களுக்கு முன்பாக பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல கட்சிக்கென 2 கோடி உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும், அதுதான் இலக்கு. அந்த கட்சிக்கான உறுப்பினர்களை செயலி மூலமாக சிறப்பு முகாம்கள் நடத்தி சேர்க்க வேண்டும். அதற்கென தனியாக உறுப்பினர் சேர்க்கை அணி என்பது பெண் தலைமையில அமைக்கப்படும் குழு என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த உறுப்பினர் சேர்க்கை அணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று சற்று முன்னர் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி இந்த 2 கோடி உறுப்பினர்களை அமைக்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்ததை அடிப்படை கொள்கையாக கொண்டு அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக மகளிர் தலைமையில முதலாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த அணியினர் கழக தோழர்களோடு இணைந்து மக்களுக்கு உதவி செய்வார்கள் என்றும், தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக மாநில செயலாளராக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சேர்ந்த பிகாம் பயின்ற விஜயலட்சுமி என்ற பெண் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல மாநில இணை செயலாளராக கடலூர் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய SN யாஸ்மின் என்ற பெண்ணும், அதே போல மாநில பொருளாளராக கோயம்புத்தூர் கணேஷ் லே அவுட் கணபதி என்ற இடத்தை சேர்ந்த சம்பத்குமார் என்ற ஆணும், அதே போல மாநில துணை செயலாளராக மதுரையை சேர்ந்த விஜய் அன்பன், மாநில துணை செயலாளராக சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த ML பிரபு என்பவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த புதிய அணி கழக உள்கட்டமைப்பை சார்ந்து விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு நிர்வாகிகளுக்கு கழக தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என தாவேக தலைவர் விஜய் கோரிக்கை வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் 2 பெண்கள் தலைமையில், அதாவது மாநில அளவிலான செயலாளர் மற்றும் இணை செயலாளர் பதவிகள் பெண்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில 3 ஆண்கள் இந்த முக்கிய, அதாவது மாநில தலைமை பொறுப்புகளை அறிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்ற மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் விரிவாக்கம் என்பது விரைவில் நடத்தப்படும் எனவும் நடிகர் விஜய், அதாவது தாவேகாவின் தலைவரும் நடிகருமான விஜய் அந்த அதிகாரப்பூர்வ லெட்டர் பேடின் மூலமாக அறிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த சிறப்பு செயலி என்பது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள அவர் மூலமாகவே அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. முழுமையாக தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை என்பது செயலியின் மூலம் மட்டுமே நடைபெறும். எந்த ஒரு விண்ணப்பங்கள் மூலமாகவும் அல்லாமல் இந்த செயலியை கொண்டு அந்தந்த மாவட்டங்கள்ல, அந்தந்த சட்டமன்ற தொகுதிகள்ல, ஊராட்சிகள்ல, பேரூராட்சிகள்ல முகாம் அமைக்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெறும். 2 கோடி உறுப்பினர்கள் என்பதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள சேர்ப்பதை இலக்காக வைத்து இந்த உறுப்பினர் சேர்க்கை அணி பணிபுரியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.